வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். கீழ்ப்பக்கத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன், பாஷ் ஏரியாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், பங்களாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவ் 3 BHK கம்யூனிட்டி. 2232 ஸ்கொயர் ஃபீட்டு 3 BHK. நல்ல பெரிய சைஸ் வீடு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ பெரிய வீடு. இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டில் கட்டியிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்குது. அதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம், அதாவது இந்த கம்யூனிட்டியில் மொத்தம் 16 வீடு தான். சரிங்களா? 16 வீட்டில் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலோட, ஜிம்மோட வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஒரு லக்ஸுரி கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு வீடு. ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். 16ல் 1. ஸோ 15 வீட்டில் ஆல்ரெடி ஆளுங்க இருக்கிறாங்க. கவர்ட் கார் பார்க்கிங் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 BHK லக்ஸரி கேட்டகரி. கீழ்ப்பக்கத்தில் ஒரு சரியான ஏரியா. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம். குயிக்கான அந்த வீடியோவில் இது பற்றின இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் என்ன, சைஸ் என்ன, இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோ வாக் த்ரூ சேனல், அதாவது வாக் த்ரூ வீடியோ சேனல் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன உங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் வேணால் உட்காந்துருக்கலாம். ஸோ சென்னையில் எல்லா விதமான பட்ஜெட்லையும் எல்லாருக்கும் தேவையான வீடுகளில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு உலகத்தில் ஏதோ ஒரு டைம் ஜோனில் வீடியோஸ் மேலே வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, உங்களுடைய அலைச்சலையும் நேரத்தையும் ஹாப்பி ஹோம்ஸ் மிச்சப்படுத்தும். நீங்கள் இறங்கி தேடி டைம் சொல்லி அவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி நேரில் வந்து 4 வீடை பார்த்து பிடிக்கலாம், 5 வீடை பார்த்து பிடிக்கலாம் அப்படிலாம் அது தேவையில்லை. வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் பிடிச்ச வீடை மட்டும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதுதான் எங்களுடைய யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஹவுஸு, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதோட சுற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஹவுஸ், ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹவுஸ். ஒரே ஒரு யூனிட், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு யூனிட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டப்புன்னு கால் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள், வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுங்க. நான் ப்ரைஸ் சொல்கிறேன், லக்ஸரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியாக வாங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸு நார்த் ஃபேஸிங்கு. உள்ளே வாங்க. எம்மான் அவனை ஷோ திஸ் ஒன். இந்த டோர் பாருங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி 2 டோர். நல்ல பெரிய சைஸ் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கம் ஒரு சின்ன டோர், அந்த பக்கம் ஒரு பெரிய டோர். என்ட்ரன்ஸ் வந்து பெருசாக இருக்குது நார்த் ஃபேஸிங்கில். உள்ள நுழைஞ்ச உடனே அப்பா இவ்வளோ பெரிய லிவிங் அண்ட் டைனிங்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் லிவிங் அண்ட் டைனிங். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. விண்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே இது மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பெருசாக இருக்குது. சின்ன விண்டோஸ் எதுவுமே கிடையாது. எந்த ரூம்லேயுமே சின்ன விண்டோ கிடையாது. அதுலேயும் ஒரு கிரில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் பார்ஷலி ஒரு இதெல்லாம் உட்டு பார்ஷலி ஒரு பால்கனியில் நின்று நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக. ஸோ விண்டோஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஹால் பெரிய ஹால். நீங்கள் எது எப்படியான இன்டீரியர் பண்ணலாம். இன்டீரியர்லாம் பண்ணலை, நீங்கள் எங்கே பார்க்கலாம், ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்குது. வெளிச்சத்தில் தான் இருக்கிற, வெளியிலேருந்து வர வெளிச்சத்தில் தான் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஆக்சுவலி ஒரு கார்னர் பிளாட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெயின் ரோடும் பக்கத்தில் இருக்குது. நான் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதால உங்களுக்கு அந்த ஆரன் சவுண்ட் கேட்குது. பட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் எந்த சவுண்டுமே கேட்கல. இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அட்டாச்சு டாய்லெட் உள்ள ஒரு பெட்ரூமு. இது நல்ல பெரிய சைஸ் ரூம். ஸோ டோட்டல் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா 2232 ஸ்கொயர் ஃபீட். நல்ல பெருசு. அண்ட் டாய்லெட் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் விசாலமாக இருக்குது. ஸோ இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட்டு. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு டாய்லெட் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த வீடு வாங்குற முயற்சியில் ஈடுபட்டதுக்கப்புறம் இது வந்து ஓகேன்றதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு பை டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். என்ட்ரன்ஸில் வந்தோடனே இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓப்பன் கிச்சன். இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் கிச்சன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ அதை ஒட்டி ஒரு ஸ்டோர் ரூம் கம் அந்த யூட்டிலிட்டி ரூம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த இடத்துல நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்பேஸை. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. இங்கே வந்து உங்களுடைய வாஷிங் மிஷின் ஸ்டஃப் இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து மெயின் பால்கனி. மெயின் பால்கனியில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோஸ், பெரிய சைஸ் விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல தாராளமாக நீங்கள் வந்து ஒரு சோஃபா போட்டு உட்காரலாம் கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கிளாஸ் அந்த பக்கம் மெயின் ரோடு அந்த பக்கம் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்க்கிங், டிரைவே அதெல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் எல்லா இடத்துலையுமே ஓப்பன் தான். ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பூஜா ஸ்பேஸு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஸ்துப்படி பார்த்து கட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே நிறைய வெஜிடேரியன் ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க. பட் இது வந்து காஸ்மோபாலிட்டன். ஸோ நான் வெஜிடேரியன் கேன் ஆல்சோ பை திஸ் ஹவுஸ், நாட் அ ப்ராப்ளம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா விண்டோஸுமே இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. டைரெக்டாக பையர், அதாவது பில்டர்கிட்ட வந்து இது இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் யூ வில் பி த ஃபர்ஸ்ட் ஓனர். ஸோ அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். அண்ட் இது வந்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்துட்டோமா, இது செகண்ட் பெட்ரூமு. அப்படியே வந்து ஒரு யூட்டர்ன் அடித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வச்ச ஒரு பெட்ரூம் தான். இங்கே பாருங்கள், எங்களுடைய பாத்ரூம் சைஸை நீங்கள் பார்க்கலாம். பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாகவே எவ்வளோ பெரிய ஒரு பாத்ரூம் சைஸு. ஒரே ஒரு யூனிட். இந்த யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில்
3 BHK. இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாகவே 3 BHK தான். ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஜிம் இருக்குது, லிஃப்ட் அஃப்கோர்ஸ் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இது ஹோல் லுக் அண்ட் ஃபீலை வந்து புதுசு பண்ணிவிட்டு இந்த ஒயரிங் கிரிங்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படி பேலன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ வாங்குறவங்க இன்டீரியர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது, வுட் ஒர்க் பண்ணும்போது டோட்டலாகவே இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ என்ன ஸ்லாப்பு போடுறோம், என்ன கலர்ஸ் அடிக்கிறோம் உள்ளுக்குள்ளது இட்ஸ் டோட்டலி யோர் சாய்ஸ். பட் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி, வால்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணி, விண்டோஸ் போட்டு, டோர்ஸ் போட்டு கிளியராக வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஹை அண்ட் ஃபிட்டிங்ஸ் போட்டு வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து மீதி அது வேணும்னா என்னென்ன மாற்றணும் அப்படின்றதுலாம் இன்டீரியர் பார்ட் ஆஃப் த இன்டீரியரில் யூ கேன் டிசைட் ஆன் தட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சைஸு கம்ஃபர்டபுளாக 4 BHK பண்ணலாம். பட் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காகவே இது எக்ஸ்க்ளூசிவ் 3 BHK பண்ணியிருக்கிறாங்க. 2234 ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல் பில்டப் ஏரியா. இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 16,695 rupees, 17,000 rupees ஸ்கொயர் ஃபீட் ரேட். ஸ்லைட்லி நெகோஷியபிள் ரேட் தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 crores ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். நெகோஷியபிள் ப்ரைஸு ஒரே ஒரு யூனிட்னு இருக்கிறதால ஸோ நீங்களும் நெகோஷியேட் பண்ணலாம். பட் டூ மச் ஆஃப் நெகோசியேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸ்லைட்லி ஒரு பெஸ்ட் ரேட் நெகோஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். கீழ்ப்பாக்கம்ல இருக்க மெயின் ரோட்டில் 3 BHKல லக்ஸரி கேட்டகரியில் வருது. ஸோ 3.8 ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் அதர் சார்ஜஸ், ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸும் கூட. நேரில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் யூ கேன் டிசைட், கம் வித் யுவர் ஃபேமிலி. கீழே கார் பார்க்கிங் பாருங்கள், ஜிம்மு பாருங்கள் அண்ட் ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். தென் யூ கேன் டிசைட் ஹவு வி கேன் ப்ரொசீட் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் இன் அ பட்ஜெட் செக்மெண்ட், ஸோ திஸ் இஸ் இன் அ ப்ரீமியம் செக்மெண்ட். அதனால ப்ரைஸுமே ப்ரீமியமாக தான் இருக்குது. ஏரியா அந்த மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. கீழ்ப்பாக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா. ஒரு இந்த பக்கம் ஒரு பெரிய சைஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அதனால ஒரு வாஷான ஏரியா இந்த ஏரியா. ஸோ அதை வந்து இந்த ப்ரைஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. சரிங்களா? நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த செட் ஆஃப் த ஷூட் வந்து நம்ம வந்து டி நகரில் பண்ணுறோம், ஆழ்வார்பேட்டில் பண்ணுறோம், கொளத்தூரில் பண்ணுறோம். ஸோ அந்த சிட்டிக்குள்ளேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சிட்டி லவர்ஸ், சிட்டியில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஹாப்பி ஹோம்ஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. I'll see you in the next video. Safe farming.